أستعيذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم படிங்க பழையட்டும் 41வது அத்தியாயத்துல 38வது வசனம். ஆனால் பெருமை அடித்தவர்களாக இருப்பின் இறைவனிடம் இருப்பவர்கள் இரவிலும் பகலிலும் அவனை தஸ்பீஹ் செய்து கொண்டிருக்கிறார்கள், அவர்கள் சோர்வடைவதில்லை. உம்மிடம் என்ன பதில் வரை என்ன போட்டிருக்கிறது? ஆனால் பெருமை அடித்தவர்களாக இருப்பின் இறைவனிடம் இருப்பவர்கள் இரவிலும் பகலிலும் அவனை தஸ்பீஹ் செய்து கொண்டிருக்கிறார்கள், அவர்கள் சோர்வடைவதில்லை. பெருமை பிடிச்சவன் இருக்கட்டும், ஆனால் இந்த அல்லாஹ்விடத்தில் இருப்பவர்கள் யார் என்றால் அந்த தூய்மையானவர்கள். இரவிலும் பகலிலும் அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்து கொண்டிருக்கின்றார்கள். இரவிலும் பகலிலும் அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்து கொண்டிருக்கின்றார்கள். நல்லா பார்த்து, இரவில் குறிப்பிட்ட கொஞ்ச நேரம் கிடையாது, இரவிலும் ஹோல் நைட், இரவிலும். புரிஞ்சுக்கிறேன் என்ன படிச்சீங்க? என்னது? அல்லாஹ்விடத்தில் இருப்பவர்கள் இரவிலும் பகலிலும் அவனை தஸ்பீஹ் செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்போ 24 hours டே அண்ட் நைட், இரவிலும் பகலிலும் அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த தஸ்பீஹ் என்ற வார்த்தைக்கு யாருக்கு அர்த்தம் தெரியாது, அது என்ன செய்யறதுன்னு தெரியாது. இந்த இரவிலும் பகலிலும் அல்லாஹ் சொல்லிட்டான். யார் செஞ்சாங்க? யார் படித்தாங்க? யார் செஞ்சாங்க? படித்தாங்கன்னு செய்ய போகிறீங்களா? கிடையாது, அது கிடையாது. நீங்கள் படிச்சுட்டீங்கன்னா செய்ய போகிறது கிடையாது. இரவிலும் பகலிலும் தஸ்பீஹ் செய்து கொண்டிருக்கின்றார்கள். வேற அவர்கள் சோர்வடைவதில்லை. இதில் சோர்வு அடைவது கிடையாது, களைப்பு அடைவது கிடையாது. அப்பா தஸ்பீஹ் பண்ணி போய் டயர்டாக போயிட்டோம்பா, ரொம்ப களைப்பாயிட்டோம்பா, அந்த பேச்சே கிடையாது. யாரால் முடியும் இந்த காரியம்? யார் செய்தவர்கள் என்று இருக்கின்ற ஆரம்பத்திலே சொன்ன ஒரு ஆயத்தை பின்பற்றி நடக்கூடிய ஒருத்தன் கிடையாது சொல்லிட்டேன். இந்த ஆயத்தின் பிரகாரம் இப்படி செய்தவர் மட்டும்தான் சொர்க்கம் போக முடியும், மற்ற எவனுக்கும் கிடையாது, கிடையவே கிடையாது. நீ என்னதான் எப்படி இருந்தாலும் சரி, நரகம்தான் இதை செய்யாதவர்களுக்கு. சொல்லுங்க பார்ப்போம். 24 பகல் நேரம் 12 மணி நேரம் முழுவதும், இரவு நேரம் 12 மணி நேரம் முழுவதும் இடைவிடாமல் தஸ்பீஹ் செய்து கொண்டிருக்கின்றார்கள், சோர்வும் அடைவது கிடையாது. இது இந்த ஒரு விஷயத்தில், தஸ்பீஹ் என்ற ஒரு விஷயத்தில். இன்னும் நிறைய இருக்குது. சலாத் இருக்குது, அது 24 மணி செய்யணும். நாபுது இருக்குது, ஈயாக்க நாபுது இருக்குது, அது 24 மணி செய்ய வேண்டியது. ஜிக்ர் 24 மணி நேரம் செய்ய வேண்டியது. எதை செய்ய போறீங்க? இப்போ நீங்க எந்த காரியம் தெரியும் செய்யறதுக்கு முதல்ல எதுக்கும் அர்த்தம் தெரியாத, செயல்படுத்தும் முறையும் தெரியாத, எதை செய்ய போறீங்க? நீங்க பார்த்துங்க, படிச்சிட்டீங்க, அவ்வளோதான். நான் சொல்கிறேன், படிக்கிறதோ சரி, அதை செயல்படுத்தும் முறைக்கு நீ தூய்மையானதான் முடியும். ஒரே வழி தூய்மை பாய்க்க. முதல்ல தூய்மையானேண்டா உனக்கு ஜிக்கர் ஆட்டோமேட்டிக்காக இறங்கிடும். ஜிக்கரை கொண்டு எல்லா ஆயத்துக்களையும் செயல்படுத்தி, அவ்வளோதான். இந்த 3 விஷயம் தூய்மையாக்கிக்க. ஜிக்கர் முழுமையை அடைந்துடுவாய். அது மூலமாக குர்ஆன் சொல்லப்படுற அனைத்து விஷயங்களையும் நீ வேகமாக செய்து கொண்டே இருப்பாய். வாழ்நாள் போது செய்து கொண்டிருப்பாய். 24 மணி நேரம் செய்து கொண்டிருப்பாய். இப்பொழுது படிச்சீங்களே, களைப்பு கிடையாது,
சோர்வு கிடையாது. மட்டமாக செஞ்சுட்டே இருப்பீங்க. இது அல்லாஹ்வுடைய வாக்கு மனிதர்களுக்கு. அந்த வாக்கை தூக்கி நம்ம குப்பையில் போட்டாச்சு, சும்மா உட்கார்ந்துருக்கிறோம். இதுதான் நம்முடைய செயல். அல்லாஹ் என்ன செய்ய சொல்லுகின்றான், நாம் என்ன செய்து கொண்டிருக்கின்றோம் என்பதை நீங்களே ஒவ்வொருவரும் தெளிவாக இப்பொழுது தெரிந்து கொண்டீர்கள். இன்று வரை இந்த குர்ஆனுக்கு அர்த்தம் கண்டுபிடிக்கிறதுக்கு நாம் தூய்மையாகவே அந்த விஷயத்தையே தூக்கி போட்டாச்சு. தூக்கி போட்டு என்ன செய்ய போறீங்க? நீங்கள் ஓதுறது வேஸ்ட், எந்த பதவியும் கிடையாது. அடுத்த ஆயத்து 39. பூமியானது காய்ந்து வறண்டு கிடப்பதை நீர் பார்ப்பதும் அவனுடைய அத்தாட்சிகளில் நின்றும் உள்ளதாகும். இந்த அதன் மீது நாம் மழையை பொழிய செய்தால் அது பசுமையாக வளர்கிறது. உயிர்ப்பித்தவனே நிச்சயமாக இறந்தவர்களையும் திட்டமாக உயிர்ப்பிக்கிறான். நிச்சயமாக அவன் எல்லா பொருட்கள் மீதும் பேராற்றல் உடையவன். இந்த ஆயத்தை நீங்க உண்மைப்படுத்துவீங்களா? நீங்க ஒவ்வொரு ஆயத்தையும் உண்மைப்படுத்துவதுதான் மனிதனுடைய வேலை. இதை வாழ்நாள் உயிரோடு இருக்கும் போதே செய்து காட்ட ஒவ்வொருத்தனும் செஞ்சு பார்த்துருங்க. இந்த விஷயத்தை உண்மை ஆக்கிடணும். அவனுக்கு அவன் உண்மை ஆக்கிடணும். உன்னத்தை காட்ட தேவையில்லை. காய்ந்து போன கட்டாந்தரையான மண் தர உள்ள இடத்துல மழையை பொழிய வைக்கிறான். புற்பூண்டுகள் செடிகள் வளர்கின்றன. இது அல்லாஹ்வுடைய ஆயத்துக்களில் உண்மைகளில் உள்ளதா? அப்புறம் வேறுபடுகிறது 40. இல்லை அது முடிச்சிருங்க. மழை பெய்யும். பூமியானது காய்ந்து வறண்டு கிடப்பதை நீர் பார்ப்பதும் அவனுடைய அத்தாட்சிகளில் நின்றும் உள்ளதாகும். அதன் மீது நாம் மழையை பொழியச் செய்தால் அது பசுமையாக வளர்கிறது. உயிர்ப்பித்தவனே நிச்சயமாக இறந்தவர்களையும் திட்டமாக உயிர்ப்பிக்கிறான். நிச்சயமாக அவன் எல்லா பொருட்கள் மீதும் பேராற்றல் உடையவன். தன்னை பற்றி அல்லாஹ் சொல்லிட்டாங்க. இது நடக்கக்கூடிய விஷயம், நடந்தே தீரும். இது யார் மறுக்க முடியாது. இது பொய், இது கட்டுக்கதை, இது தேவையில்லாத விஷயம் என்று யார் சொல்லி அதை விட்டு நடிக்க முடியாது. உண்மை. விருப்பம் இருந்தால் எடுத்துக்கொள், விருப்பம் இல்லையா இந்த உலக வாழ்க்கை சந்தோஷம் வாழ்ந்துட்டு வா, நான் அன்னைக்கு கவனிச்சுக்கிறேன், அதுவரை நான் உனக்கு வெயிட் பண்ணுறேன், உனக்காக நான் பொறுமை இருப்பேன், நீ ஆட்டம் போட்டு எல்லாம் முடிச்சுட்டு வான்னு அல்லாஹ் மனிதரை பார்த்து சொல்லிவிட்டான். படி 40வது வசனம். நிச்சயமாக எவர்கள் நம்முடைய வசனங்களில் குறை காண்கிறார்களோ அவர்கள் நமக்கு மறைக்கப்படவில்லை. யாரெல்லாம் இந்த வசனங்க தப்பு, இது சரியில்லை, இப்பெல்லாம் செய்ய முடியாது, இது அல்லாஹ்லாம் சொல்லலை, இந்த ரசூல் எழுதிக்கிட்டாரு, எவனோ சொன்னா சொல்லி கொடுத்தா அப்போ எழுதிக்கிறாரு, இவர் பொய் சொல்றாரு என்றெல்லாம் யாரு கூறிக்கொண்டும் இந்த குர்ஆனை தொடாமலும் இதை நடக்காமல் இந்த வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்களோ அவங்கெல்லாம் என் கண்ணிலேருந்து மஞ்சள் அடிச்சுக்காதீங்க, எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கிறேன். இவங்கெல்லாம் என் கண்ணை விட்டு என் பார்வையிலிருந்து தப்பித்து போய்விட்டார்கள் என்று எண்ணிக்கொண்டிருக்கின்றீர்களா? இல்லை, அனைவரையும் நான் பார்த்து கொண்டும் கேட்டுக்கொண்டும் இருக்கின்றேன். நீ தப்பி வைக்க முடியாது என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். ஆகவே நரகத்தில் எரியப்படுபவன் நல்லவனா அல்லது மறுமை நாளன்று அச்சம் தீர்ந்து வருபவனா? முடிவு செய்யுங்கப்பா. முடிவு செஞ்சுக்கிறேன்ப்பா. ஒழுங்காக இந்த குர்ஆனை ஓதி இதன்படி நடந்து அச்சமில்லாமல் வரக்கூடியவன் சொர்க்கத்துக்கு வரக்கூடியவனா, அல்ல இந்த குர்ஆனே புறக்கணிச்சு குர்ஆன் படி நடக்காமல் இந்த உலகத்தில் வாழ்ந்து நரகத்தில் வர்றான ஒருத்தன். ரெண்டு விதமான மக்கள் நாளைக்கு வர போறாங்க. எவன் தப்பிச்சான், எவன் சொர்க்கத்துக்கு போறான்,
எவன் நரகத்துக்கு போறான் நீங்களே பார்த்துக்கிறங்க என்று அல்லாஹ் கூறுகின்றான். படிங்க. நீங்கள் விரும்பியதை செய்து கொண்டிருங்கள், நிச்சயமாக அவன் நீங்கள் செய்பவற்றை உற்று நோக்குபவனாகவே இருக்கின்றான். ஆகவே இன்றைய மனிதர்கள் எப்படி ஓதுகின்றார்கள், எதை புரிந்து கொண்டார்கள் என்று உற்று நோக்கினா இருக்கின்றான். நீங்க எதையும் புரிந்து கொள்ளவில்லை, ஓதவும் இல்லை, இன்று வரை குர்ஆனை தொடவும் இல்லை, உற்று நோக்கினாக இருக்கின்றான். என்ன விஷயம் நான் சொல்லியிருக்கிறேன், எதை முதல்ல செய்யணும், எதை புரிஞ்சுக்கிறன்னு, இந்த குர்ஆனை யார் கொடுத்தாங்களோ, யாரும் இதுக்கு அறிவும் இதனுடைய விளக்கமும் இது செயல்படுத்தும் முறை யாரிடம் கேட்க வேண்டும் என்றான தெளிவாக இந்த குர்ஆனில் குறிப்பிட்டிருக்கின்றேன். அதையெல்லாம் பார்க்கவும் இல்லை, தொடவும் இல்லை. அல்லாஹ் சொன்னதுக்கு விரோதமான செயல்கள் வேகமாக செய்து கொண்டிருக்கின்றார்கள். இவர்களை உற்று நோக்கினாகவே இருக்கின்றேன். நீ பார்த்துட்டுறாங்கள, இன்னைக்கு வரை ஒரு ஆயத்தை எவனும் தொடலையப்பா. ஒரு ஆயத்தை பின்படுத்த எனக்கு இன்னைக்கு ஒரு ஆப்லையும் பொம்பளை நடத்த எனக்கு இன்னைக்கு அவ்வளவு இன்னைக்கு தனக்குத்தானே கேட்ட விலை வச்சுக்கிட்டு அல்லாஹ்வுடைய கோபத்தை சாபத்தை வாங்கி கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்களே, இவர்களை உற்று நோக்கினாகவே அல்லாஹ் இருக்கின்றான். ஒன்று தூய்மையான ஆவனான்னு சொல்லிட்டு இருக்கிறேன், அது காதலே வாங்கிக்கிறல. அதுக்கு விரோதமாக எப்படி நடக்க வேண்டுமோ அது வேகமாக ஒவ்வொரு ஆணும் பெண்ணும் நடந்து கொண்டிருக்கின்றார்கள். இவர்களை பார்த்து கொண்டு தான் இருக்கின்றேன். நல்ல ஆட்டம் போட்டு விளையாட்டு வரட்டும், இந்த உலகத்து துனியா வாழ்க்கை வாழ்ந்துட்டு வரட்டும். அன்றைய தினம் நிச்சயமாக நான் அவர்களை பிடிப்பேன் என்று அல்லாஹ் கூறுகின்றான். இந்த ஆயத்து ஒரு ஆயத்தை படிச்சு கூட எல்லாம் தெரிஞ்சுமே, எங்களால் முடியாது என்று அனைவரும் கைவிரித்து விட்டார்கள். அல்லாஹ் ஒன்றும் சொல்லல, முடிச்சுட்டு வான்னு சொல்லிட்டான். நீ எங்கே தப்பிச்சு வர போற? உன்னை நீனே ஏமாத்திட்டு இருக்கிற. உனக்கு வழியை காட்டுவேன், ஓத கற்றுத்தருவேன், விளக்கத்தை கற்றுத்தருவேன், எல்லாவற்றையும் நான் தான் செய்வேன் என்று பல ஆயத்துக்களில் இந்த குர்ஆன் கூறியிருக்கின்றான். அதெல்லாம் காதில் கேட்கவே. முட்டாள்தனமான விஷயத்தில் முழுமையாக இந்த மனிதருக்கு போய் கொண்டிருக்கின்றது. குர்ஆனுக்கு விரோதமாக எப்பெல்லாம் நடக்க முடியுமோ அதை வேகமாக நாம் செய்து கொண்டிருக்கின்றோம் என்று. அடுத்த ஆயத்தை படிங்க. 41. நிச்சயமாக இவர்களிடம் ஸிக்ர் வந்தபோது அதனை நிராகரித்தார்கள். இது நிச்சயமாக மிகவும் கண்ணியமான வேதமாகும். இவர்களுக்கு ஸிக்ர் வந்துடுச்சு. இந்த குர்ஆனோட ஸிக்ர் வந்துடுச்சு. இந்த குர்ஆனை எளிதாக்கி வைத்திருக்கிறோம் ஸிக்ர் செய்வதற்காக. இவர்களுக்கு ஸிக்ர் வந்துச்சு. என்ன செஞ்சாங்க இவனுங்க? அதனை நிராகரித்தார்கள். இந்த 54:17 போன பயான்ல படிச்சு காட்டின இந்த குர்ஆனை எளிதாக்கி வைத்திருக்கிறோம் நீங்கள் ஸிக்ர் செய்வதற்கு, அதனை அவர் நிராகரித்தார். நீ என்ன சொல்றது, நான் என்ன கேட்கிறது என்ற நிலைமையில் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றீர்கள். உண்மைதான். காரணம், அதை பற்றி எந்த விஷயம் தெரியல, உங்களுக்கு எதுவும் தெரியல, என்னன்னு தெரியல, இன்னைக்கு தெரியல. பின்ன என்ன, நீங்க அல்லாஹ்வுக்கு பயம் நடக்கிறீங்களா, அல்லாஹ்வுக்கு விரோதமாக இருக்கின்றீங்களா? இப்போ நீங்களே யாரும் தெரிஞ்சுக்கிட்டீங்களா? முதல்தரமான விரோதியாக நடந்து கொண்டிருக்கின்றீர்களா? இல்லை, எப்பொழுது நீங்கள் சொல்லுங்க, நெஞ்சத்தோடு சொல்லுங்க. என்னைக்கா இந்த ஆயுத படித்து பயம் வந்துச்சா? இந்த கேட்டால் நல்லா நாம் ஸிக்ரை இறக்கி இருக்கிறோம். அந்த ஸிக்ரு ராயிஸ்டாங்க ஏன் பேச்சிடாது ஸிக்ரு. அரபி ஓம் பேச்சிடாது, ஓ மொழிடாது, உருப்படாத மொழிடாம அரபி மொழி. என் பேச்சு ஸிக்ருடா, என் பேச்சு ஞானம்டா அப்படி அல்ல மனித பேச சொல்கிறான்ப்பா. தூக்கி போடுறதெல்லாம் இந்த மனுஷன் தூக்கி போட்டான்பா. இன்னைக்கு மகத்தான கேடுகட்ட நிலையில் இருக்கிற மனுஷன் ஒரு ஆயத்தை நீ ஒழுங்கா ஓதுறதுக்கு ஆசை இல்லாம இன்னைக்கு மனுஷன் போயிட்டு இருக்கிறான்.
முடியாது, தப்பிக்கவே முடியாது. நெருங்கி விட்டது நேரம். நம்ம என்னைக்கு பிறந்தோமோ, இந்த உலகத்தில் என்னைக்கு வந்தோமோ, அந்த நிமிஷத்திலிருந்து மரணத்தை நோக்கி வேகமாக போய் கொண்டிருக்கின்றோம். அதற்குள் இந்த குர்ஆனை முடித்துவிட வேண்டும், அது பின்பு நடக்க வேண்டும். இந்த ஜிக்கர் எல்லாமே ஒண்ணு செய்ய முடியாது. உனக்கு ஜிக்கர் என்னை கத்துக்க, நீ போற கத்துக்கவே முடியாது, என்னென்று தெரியாது நீ. உனக்கு அதை புரிஞ்சு 21:50 எடுங்கள், 21:50 எடுங்க. இந்த ஆயத்து யாரு கண்ணிலையாவது பட்டுச்சா? யாரை ஓதுனீங்களா? பார்த்து நீங்களே போங்க, பார்த்துக்கிறோங்க. உங்களுக்கு நீங்களே படிங்க தம்பி. 21:50. இன்னும் இது நான் அருள் செய்த பாக்கியமிக்க திக்ராகும், இதனையா நீங்கள் புறக்கணிக்கிறீர்கள்? நாம் அருள் செய்த பாக்கியமுள்ள ஜிக்ராகும், இதனையா நீங்கள் புறக்கணிக்கின்றீர்கள் என்று அல்லாஹ் நம்மை பார்த்து கேட்கின்றான். ஆமாம், புறக்கணிக்கின்றோம். அழகான என்னைக்கே சொல்லி சந்தோஷமா உலக வாழ்க்கை ஷைத்தான் காட்டிய வழியில் சந்தோஷமா சென்று கொண்டிருக்கும் போது இந்த ஜிக்ரை எவன்டா படிப்பான்னு நீங்க அல்லாஹ் இப்ப சொல்லிட்டீங்க. சொல்லியாச்சு பதில். என்னைக்கா ஏட்டு பார்த்தீங்க அந்த ஆயத்தை படிச்சீங்களா? என்ன இந்த மாதிரி சொல்லிருக்கிறாங்க, ஜிக்ர்னா என்னடா இது அப்படின்ட்டு என்னையா உட்காந்தீங்களா? கிடையாது, உட்கார மாட்டீங்க. நீங்க தேவையில்லாத பேச்சு மட்டும் நல்லா பேசுவீங்க, பொய்யை சொல்ல சொல்லுவீங்க, தெரியாத விஷயத்துக்கு தெரியாம பதில் சொல்லுவீங்க. ஒரு காலம் முடியாது. 21:50 பாக்கியமுள்ள ஞான ஜிக்கரை இறக்கியிருக்கின்றோம். பாக்கியம், அல்லாஹ்வுடைய பாக்கியம் பாது, அல்லாஹ் ரஹமத்து பாது. இதனையா நீங்க புறக்கணிக்கின்ற? இன்னைக்கும் ஏற்று பார்த்து தொடல, யாரும் தொடலையா? என்ன செய்ய போறீங்க? இன்னும் என்ன செய்ய போறீங்க சொல்லுங்க பார்ப்போம். இதுவரை விட்டாச்சு, சொல்லியும் விட்டாச்சு, அதற்கு என்ன முயற்சி எடுத்தீங்க? நீங்க என்ன முயற்சி எடுத்தீங்க? கிடையாது, ஒரு காலம் கிடையாது, இருக்க மாட்டோம். புறக்கணிச்சதுதான். நீ யார் எங்க படிக்க சொல்றது? நீங்க அல்லாஹ்வுக்கு ஏற்கனவே பதில் சொல்லிட்டீங்க. அதனாலதான் இன்னைக்கு ஒன்றும் தெரியாத முழு முட்டாளாக இன்னைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஆணும் பெண்ணும் நாம் அனைவரும் எந்த குறையில் நாம் முழு முட்டாளாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். செய்ய முடியுமா? அவர்கள தூய்மையாவதற்கு ஏற்கனவே சொல்லிட்டேன். 9வது சூறால 23 படி செயல்படுத்தியே தீர வேண்டும். 9வது சூறாவில் 24 9:24 அதை முழுமையாக செயல்படுத்தியே தீர வேண்டும். இது ரெண்டும் செய்யாமல் நீ ஒரு காலம் தூய்மையாக ஆக முடியாது, முடியவே முடியாது. கதை முடிந்தது. அதையும் நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். நெருப்பை பற்றி பயமாக இருந்தால் இப்பொழுதே அதை செய்வதற்கு தயாராகிக் கொள்ளுங்கள். இல்லாவிட்டால் இந்த உலக வாழ்க்கையில சந்தோஷம் வாழ்ந்து வாருங்கள். ஷைத்தான் அதை தான் விரும்புகின்றான். இந்த உலக வாழ்க்கையிலே வாழ்ந்து வாருங்கள். இந்த உலக வாழ்க்கையை வாழ்வேன் என்று முடிவு செய்தால் அல்லாஹும் அதான் விரும்புகின்றான். நல்ல உலக வாழ்க்கை வாழ்ந்துட்டு வாப்பா என்று அல்லாஹும் ஷைத்தானும் உங்களுக்கு சப்போர்ட் பண்றான்பா. இந்த உலக வாழ்க்கை வாழ்ந்துட்டு வா, எதை பத்தி கவலை இல்லை. அவன் சொல்றான்ல பேச்சு, அவன் பேச்சு கேட்டுட்டு வாழ்க்கை அமைச்சிக்க என்று அல்லாஹ் சொல்லிவிட்டான். இன்னைக்கு தான் நீங்க இந்த விஷயத்தான் கேட்குறீங்க. புதிதாக வந்தவர்கள் கேட்டுக்கிறீங்க. இத்தனை நாள் நீங்கள் பேசுன பேச்சு ஆட்டம் எல்லாம் உட்படாத வேலை. இன்றைக்கி தான் உண்மையை நீங்கள் கேட்குறீங்க, பார்க்குறீங்க. கேட்கல, கண்ணால் பார்க்குறீங்க. என்ன போட்டிருக்குறோம், என்ன போட்டிருக்கு பார்க்குறீங்க. செய்ய தயாராக கொள்ளுங்கள். அதனால் சொன்னேன், முழுமையாக காஃபிராக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். சீக்கிரம் இதிலிருந்து விடுபடுவதற்கு என்ன செய்ய வேண்டுமோ அல்லாஹ் குர்ஆன் சொல்லியிருக்கின்றான். அதை செய்ய தயாராகிக் கொள்ளுங்கள். 24 தஸ்பீஹ் செய்கிறான்னு சற்று முன் படித்தீர்கள். இரவிலும் பகலிலும் அல்லாஹ்வை ஜிக்ர் தஸ்பீஹ் செய்து கொண்டிருக்கின்றார்கள்.
சோர்வு அடைவது கிடையாது, சோர்வே கிடையாது. இப்ப புரிஞ்சுக்கங்க, இந்த உடலால நீங்க அல்லாஹ்வை தஸ்பீஹ் பண்ணவில்லை. உங்களுடைய ரூஹ், அல்லாஹ் ரூஹுக்கு ரெஸ்ட் கிடையாது, களைப்பு கிடையாது, சோர்வு கிடையாது. அல்லாஹ்வுடைய ரூஹுக்கு 24 மணி நேரம் அழகான முறையில் தன் வேலையை பார்த்து கொண்டே இருக்கின்றது. அதுக்கு சோர்வு எனக்கு தெரியாது. அந்த வேலை அது செய்தவங்க அல்லாஹ்வை அது தஸ்பீஹ் பண்ணி கொண்டிருக்கின்றது. அந்த ரூஹு தான் அல்லாஹ்வை ஜிக்ர் செய்து கொண்டிருக்கின்றது. உன் உடம்பு கையை வாய்க்கு அவனுக்கு கிடையாதுப்பா. நிச்சயமா வாயை அல்லாஹ் காப்பாத்து, அதில் இதை செய்ய கேட்டிருக்காது. பைத்தியக்காரத்தான வாயை திறக்கக்கூடாது. நீ அல்லாட்ட துவா கேட்குறது வாயை திறக்க முடியாது. ஆமாம், கையை தூக்க முடியாது, கண்ணை திறந்து இப்போ வாயத்தை எது செய்ய முடியாது. நீ கேட்குற துவா அல்லாட்ட இருக்க துவா அவ்வளோ அல்லாஹ்க்கு மட்டும்தான் தெரியும், தவிர அவர் பக்கத்தில் ஒன்று தெரியாது. புரிஞ்சுக்கணும். முதல்ல இப்பேற்பட்ட இதே மாதிரி 6235 ஆயத்தை இந்த மாதிரி போதுன்னு படிக்கணும். படிக்க முடியுமா? முடியுமா? இப்பவுமே கேட்டுருக்குமே நீங்கள் தயாரில்லை. இப்போ கேட்டுட்டு இருக்கும்போது எத்தனை பேருக்கு சோறு வாழ்ந்துருச்சு, களைப்பு வந்துருச்சுன்னு தெரியுதா? கேட்டு உட்காந்துக்கிறீங்க. அத்தோடு ஸ்டார்ட் பண்ணீங்களா? இவ்வளோ கேட்டவன் நம்ம ஓதன்னு படிக்கணும் அப்படி உட்காருவீங்களா பகல் நேரம் முழுவதும்? அப்போ இரவு நேரம் முழுவதும் நல்லா சொல்லி முடியுமாங்களால? முடியாது. உங்களை பற்றி அல்லாஹ் நல்லா தெரியும்பா, உங்களை பற்றி ஷைத்தான்களை தெரியும்பா, உருப்படாத மனுஷன்பான்னு தெரியும்பா அவனுக்கு. ஏன் கண்ட்ரோல் இருக்கிறான்ப்பா ஷைத்தான். இது மனுஷன், நீ ஒரு காலம் என்கிட்ட ஓடி விட முடியாதுடா நின்று அல்லாஹ் ஷைத்தான் சொல்கிறான்ப்பா. மனுஷனு ஷைத்தானு அடங்கி உடங்கி நான் உன்னையே நம்பி இருக்கிறேன், ஷைத்தானே என் உதவி செய்யிருக்கிறான் பண்ணிக்கு. நீ செய்கிற செயல் அனைத்து ஷைத்தானுடைய செயல்கள். அதான் 9:24 போதுமா? 9:24 விட்டுன்னு சொன்னேன்னு ஷைத்தானுடைய செயல் செஞ்சுட்டு இருக்கீங்க. விட்டுருங்க. நீங்கள் முடியுமாங்களா? முடியாது. இப்போ சொல்லுங்க பார்ப்போம், நீங்கள் என்ன நிலையில் இருக்க சொல்லுங்க. உங்கள் நிலையை உற்று நோக்கியனாகவே இருக்கின்றான் மகத்தான இறைவன் அல்லாஹ் என்பான். அதனால இந்த அரபி வச்சுக்கிட்டு தமிழ் வச்சுக்கிட்டு இங்கிலீஷ் வச்சுக்கிங்க குரான் ஓது கண்டுபிடிச்சது நினைக்காதீங்க. ஒரு காலம் முடியாது. நீங்கள் பேச உலகத்தில் எந்த பாஷையில் எந்த மொழியில் நீ குரான் ஓதுனாரு எதையும் எவ்வளவு செய்ய முடியாது. அதாவது நீ ஜிக்கர் என்ற மொழி அல்லாஹ்வை கற்றுக்கொள்ள வேண்டும். அதை கற்றுக்கொள்வதற்கு நீ உன்னை தூய்மையான மனிதனாக ஆக்கிக் கொள்ள வேண்டும். இதற்கு பின்னர் தான் உன்னுடைய இஸ்லாமிய வாழ்க்கை ஆரம்பம் ஆகின்றது. இந்த ஆரம்பம் ஆகக்கூடிய காலம் என்னைக்கு நீ குர்ஆன் ஓத ஆரம்பிச்சியோ இன்னையிலிருந்து 15 வருடங்கள் விடாப்பிடியாக இரவிலும் பகலிலும் அல்லாஹ் சொல்லியபடி ஓத வேண்டும். இல்லாட்டி புரியாது. இந்த ஜிக்கரையா நீங்கள் புறக்கணிக்கின்றீர்கள்? உங்களை சொல்ற ஆண்டவன் எவன் காதப்பட்டுச்சு? இந்த ஆயத்து சொல்லுங்க. எந்த மனிதன் காதப்பட்டுச்சார் சொல்லுங்க பார்ப்போம். எவன் இதுக்கு பயந்தான்? இந்த 21:50 பிரகாரம் எந்த மனிதன் பயந்தான் சொல்லுங்க பார்ப்போம். ஒரு ஆளை காட்டணும். இந்த 21:50 பிரகாரம் அப்படியே பயந்து உட்கார்ந்துருக்கலாம். நாங்கள் சொல்லுங்க பார்ப்போம். யார் வர காட்டுங்க. ஒரு காலம் உங்களால் முடியாது, காட்டவும் முடியாது. அது காலம் உலகத்துக்கு கிடையாது. ரசூல் மட்டும் செஞ்ச ரசூல் காலத்திலிருந்து இன்று வரை எவனும் கிடையாது. ரசூல் காலத்திலிருந்து இன்று வரை எவனும் இல்லை. அது சந்தேகம் இல்லை. நான் சொல்லுவது எந்த சந்தேகம் கிடையாது. ஓதுங்க, வேறு வழி இல்லை. எடுத்த குர்ஆன் வாங்க ஓதுங்க. அடுத்த ஆயத்து படிங்க. 42. அதனிடம் அதற்கு முன் இருந்தோ அதற்கு பின் இருந்தோ முரண்பாடான எதுவும் நெருங்காது. புகழுக்குரிய ஞானம் மிக்கவனிடமிருந்து இறங்கி உள்ளது. இந்த குர்ஆனுக்கு முன்னும் இந்த குர்ஆனுக்கு பின் இந்த உண்மைக்கு முன்னும் பின் எந்த பொய்கிட்ட இருக்காது. அழிக்க முடியாது. அழிக்க முடியாது. இதுக்கு முன்னால் உட்காந்து அழிச்சிடலாம், பின்னால் அழிச்சிடலாம். இந்த பேச்சே குர்ஆன் வந்தது தான். அதுக்கு முன்னும் எதுவும் கிடையாது,
அதற்கு பின்னும் எதுவும் கிடையாது. முற்றிலும் பாதுகாப்பான இடத்தில் இந்த குர்ஆன் பத்திரமா இருக்கின்றது. எவ்வளவு எது செஞ்சுவிட முடியாது. இந்த குர்ஆனை நீங்கள் வைத்திருக்கும் குர்ஆன் எப்பேற்பட்டது, எப்படி பாதுகாப்பு உள்ளது, அந்த ஆயத்துக்களை அழிக்கவும் முடியாது, எடுக்கவும் முடியாது, புறக்கணிக்கவும் முடியாத வகையில் போடப்பட்டிருக்கின்றது. நீ அதை எந்த காலத்திலேயும் எதுவும் செய்துவிட முடியாது என்று அல்லாஹ் இந்த குர்ஆனை பற்றிய விஷயத்தை மக்களுக்கு அறிவிக்கின்றான். தெரியும்படிங்க குர்ஆனை பற்றி அல்லாஹ் கூறுவது என்று தலை போட்டுருங்க. அதில் இந்த ஆயத்தை எழுதிக்கிறங்க. இந்த ஆயத்தை நம்ம குர்ஆனை பற்றி அல்லாஹ் என்ன சொல்லுகின்றான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய ஆயத்து வருது. அது குர்ஆனை பற்றி எல்லாம் பேசுறது. அதெல்லாம் இந்த தலைப்பை எழுதிட்டே வரணும். குர்ஆனை பற்றி அல்லாஹ் கூறுவது ஹெட்டிங் போட்டுருங்க, எழுதிட்டே வாங்க. படிங்க, திருப்பி படிங்க. அதனிடம் அதற்கு முன் இருந்தோ அதற்கு பின் இருந்தோ முரண்பாடான எதுவும் நெருங்காது. புகழுக்குரிய ஞானம் மிக்கவனிடமிருந்து இறங்கி உள்ளது. புகழுக்குரிய ஞானம் மிக்கவன் இறங்கி உள்ளது. ஞான விஷயம் அந்த குர்ஆன் ஞானமிக்க இறைவனும் இறங்கி ஞானம் எழுத குர்ஆன் ஹக்கீம் யாசீன் வல் குர்ஆன் ஹக்கீம். முற்றிலும் ஞானம் நிறைந்த குர்ஆன். ஞானத்துக்கு முரண்பாடு ஒன்றும் சொல்ல முடியாது. நீ ஃபுல்லாக ஞானம் அறிஞ்சது மாற்ற முடியாது. உனக்கு ஞானம் என்னன்னு தெரியாது, சாதாரண பாஷை என்ன மாற்றிடுவ. இது ஞானம் அறிந்த குர்ஆன், நீ ஒன்றுமே செய்ய முடியாது, எதுவுமே செய்ய முடியாது. அப்பேற்பட்ட குர்ஆன் இது, ஞானம் மிக்கவனிலிருந்து வந்த குர்ஆன் இது. ஆகையால் நீ இதனையா புறக்கணிக்கின்றாய் என்று அல்லாஹ் மனிதனை பார்த்து கேட்கின்றான். படி. 43. உமக்கு முன்னர் வந்த தூதர்களுக்கு விளக்கப்பட்டதே அன்றி உமக்கு கூறப்படவில்லை. நிச்சயமாக உம்முடைய இறைவன் மிக மன்னிப்பவனாகவும் நோய்வினை செய்யும் வேதனை செய்யக்கூடியவனாகவும் இருக்கின்றான். நபியே, உங்களுக்கு என்ன இப்பொழுது வாக்கு சொல்லிக் கொண்டிருக்கின்றனோ அதைதான் நூறு காலத்திலிருந்தே சொல்லிட்டு வர்ற. அல்லாஹ் ஒருவன் தான், இவனை அஞ்சிக் கொள்ளுங்கள், இவனையே நீங்கள் இபாதத் செய்யுங்கள், இவனை தவிர வேறு கடவுள் எதுவும் கிடையாது. இதுதான் நூறுக்கு சொல்லப்பட்டது. அதே தான் எல்லா நபிமாருக்கும் சொல்லி கொண்டு வருகிறோம். உமக்கும் அதே தான் நாம் கூறிக்கொண்டு வருகின்றோம். 44. நாம் இதை அரபி அல்லாத வேற்று மொழியில் உள்ள குர்ஆனாக இறக்கியிருந்தால் இதன் வசனங்கள் தெளிவாக விளக்கப்பட்டிருக்க கூடாதா? புரியும்படியாக இல்லை, அரபியராக இருந்திருக்க கூடாதா என்று அவர்கள் கூறியிருப்பார்கள். இந்த குர்ஆனை அரபி பேசும் மக்களுக்கு அவர்கள் பேசும் மொழியிலேயே நாம் இந்த குர்ஆனை இறக்கியிருக்கின்றோம். சப்போஸ் இது வேறு பாஷையில் வேறு மொழியில் நாம் இந்த குர்ஆனை இறக்கி இருந்தால், நாங்கள் அரபி மொழி தான் எங்களுக்கு தெரியும், இந்த குர்ஆன் வேற பாஷையில் வேற மொழி இறக்கப்பட்டிருக்கிறது, இது ஒழுங்காக விளக்கம் சொல்லலை, எங்களுக்கு புரியும்படியும் இல்லை என்று வேறு மொழியில் இந்த குர்ஆனை நாம் இறக்கியிருந்தால் இவ்வாறு அவர்கள் பேசியிருப்பார்கள். இப்படி பேசாமல் இருப்பதற்காக அவர் பேசும் மொழியிலேயே இந்த குர்ஆனை நாம் அவர்களுக்கு இறக்கியிருக்கின்றோம். நீங்கள் இதற்கு மாறு செய்ய முடியாத அளவுக்கு உனக்கு புரியக்கூடிய விலையில் நான் இந்த அரபி மொழியில் இறக்கியிருக்கின்றேன். காரணம், உனக்கு அரபி மட்டும்தான் தெரியும். நான் வேற பாஷை அறிஞர்ந்தால் இந்த மாதிரி பேசுவேன். நீ அதுனா இறக்கல. அவங்களுக்கு இஸ்ரேல் மக்களுக்கு ஹீப்ரு மொழி, அவங்க பேசுகின்ற மொழியில் தௌராத்தையும் இன்ஜீலையும் நாம் இறக்கியிருக்கின்றோம். இந்த குர்ஆனை நீங்கள் பேசும் மொழியில் நாம் இறக்கியிருக்கின்றோம். எந்த மொழி எடுத்தாலும் அல்லாதான், இங்கே அல்லாதான், இன்ஜீலும் அல்லாதான், தௌராத்தும் அல்லாதான், குர்ஆனும் அல்லாதான், ஒரே வார்த்தை தான்.
இதனை புரிந்து கொள்வதற்கு ஜிக்ர் அவசியம். படி. இது நம்பிக்கை கொண்டவர்களுக்கு ஒரு வழிகாட்டியாகவும் மருந்தாகவும் இருக்கிறது என்று கூறுவீராக. இந்த குர்ஆன் மூமின்களுக்கு வழிகாட்டியாகவும் அரு மருந்தாகவும் இருக்கின்றது. உங்களுக்கு வழிகாட்டிப்பார். இந்த உலகத்தில் இஸ்லாமில் முற்றிலும் நுழைந்தவர்களுக்கு இஸ்லாம் வழியில் நடப்பதற்கு முழு வழிகாட்டியாக இந்த குர்ஆன் இருக்கின்றது. காரணம், அல்லாஹ் தான் மனிதர்களை பார்த்து கூறுகின்றான், முற்றிலும் இஸ்லாத்தில் நுழைந்து விடுங்கள். இஸ்லாம் என்னவென்று இன்று வரையும் தெரியாது, அதுக்கு அர்த்தம் தெரியாது, அதுக்கு விளக்கம் தெரியாது. எல்லா மொழியிலும் இஸ்லாம் 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 தான். அது இஸ்லாம் என்ற வார்த்தைக்கு மொழிபெயர்ப்பு கிடையாது. அதில் முற்றிலும் நுழைந்து விடுங்கள். எங்க நுழைகிறது? எப்படி நுழைகிறது? சொல்லிட்டான். நல்லா நுழைஞ்சவன் இருக்கிறானா? ஒருத்தன் கிடையாது. நுழையிறதுக்கு ஆசையே கிடையாது. இருந்தால் நுழையிறதுக்கு எவனுக்கு ஆசை கிடையாது. அது என்ன புரிஞ்சால இறங்கணுப்பா, இஸ்லாத்தை மட்டும் நுழைஞ்சிருப்பான்னு ஆசை வைப்பான். ஒருத்தன் கிடையாது. இருந்தாலும் நுழையிறதுக்கு, படிக்கிறதுக்கு, புரிஞ்சுக்கிறதுக்கு. தேவை படிக்காத. இது நம்பிக்கை கொண்டவர்களுக்கு ஒரு வழிகாட்டியாகவும் அருமருந்தாகவும் இருக்கிறது என்று கூறுவீராக. நபியே, இது அரு மருந்து, இது வழிகாட்டி அரு மருந்து தான் சொல்றாங்க. உங்க வாழ்க்கை, இஸ்லாம் வாழ்க்கையில வழிகாட்டியாக இந்த புக் இருக்குது. உங்களுக்கு ஏற்படும் நோய், வியாதிகள், துன்பங்கள், கஷ்டங்கள் எதெல்லாம் வருகின்றதோ அதற்கு இது ஒரு அரு மருந்து. அரு மருந்து புரிஞ்சுக்கிறங்க. இப்பொழுதுதான் எவன் முழுமையாக ஈமான் கொண்டானோ அவன் இந்த உங்களுக்கு ஏற்படும் எந்த கஷ்டம் துன்பம் வந்தாலும், எந்த வியாதி வந்தாலும் அல்லாஹ் போதும். மருந்து மாத்திரை கிடையாது, டாக்டர் மருத்துவர் கிடையாது. இது அல்லாஹ்க்கு தெரியும் நான் எந்த கஷ்டத்தில் இருக்கிறேன் என்று. அவன் நீக்குவான் என்று முழுமையாக அல்லாஹ் மீது நம்பிக்கை வைத்து அந்த தனக்கு பிடிச்ச வியாதியை நீக்கி விடுவான் அல்லாஹ் அனுமதி கொண்டு. இதுதான் அல்லாஹ்வுக்கு இணை வைக்காத ஒரு செயல். அல்லாஹ் இருக்கிறான், என்ன கஷ்டப்பட்டு அல்லாஹ்க்கு தெரியும். உன்னத்தை போய் சைக்கியப்பட்டு கேட்டா அல்லாஹ் ஒதுக்கி தள்ளிட்டு அல்லாஹ் ஒன்றும் தெரியாது, இந்த இவன் இருக்கிறான் மாந்து சைக்கியமாக போறான்னு அந்த கூட்டத்தை சார்ந்தவர்கள் தான் நீங்கள். எந்த வியாதி வந்தாலும், எந்த துன்பம் வந்தாலும், எந்த கடுமையான வழி வந்தாலும் பொறுத்துக்கிறீங்களா? அல்லாஹ் சைக்கியப்படுத்த இந்த குர்ஆன் அது மருந்து சொல்லிட்டான், இதை வச்சு சைக்கியப்படுத்துவீங்களா? முடியுங்களா? முடியாது. இப்போ எதுக்கு குர்ஆன் கழிச்சுட்டு இருக்கிறீங்க? சொல்லுங்க பார்ப்போம். முடியுமா? சொல்லுங்க, நீங்க பார்ப்போம். எந்த வியாதி வந்தாலும் அல்லாஹ் சைக்கியப்படுத்திடுவான், அல்லாஹ் நம்பிக்கை வையே என்று நீங்க உங்களுக்கு சொல்லிக்கொண்டு உங்க குடும்பத்தாரிடம் சொல்லிக்கொண்டு வாழ முடியுமா உங்களால்? இல்லை. அல்லாஹ்வுக்கு இணை வைக்கணும், அல்லாஹ்வை நம்பக்கூடாது. இங்கே டாக்டர் நம்பணும், இவன் தான் இன்னைக்கு கடவுள் நம்மளுக்கு. அப்படிதானப்பா உங்களுடைய வாழ்க்கை என்று போய் கொண்டிருக்கின்றது. எப்படிப்பா நீ சொர்க்கத்துக்கு போவ? எப்படி போவ? உனக்கு வியாதி வர்றதுக்கு காரணம் உன்னை சோதனை செய்வதற்காக தான். நீ உண்மையிலேயே எண்ணி நம்பிக்கை வைத்து உனக்கு ஏற்படும் கஷ்டங்களுக்கு பொறுமையா இருப்பியா, இருக்க மாட்டாயா, அதை செக் பண்றதுக்காக தான் இந்த வியாதி கொடுத்தேன். வியாதி பிடிச்சோன்னா இங்கே ஓடுற நீ சோக்கியப்படுத்துறதுக்கு. அப்ப என்ன நீ குரான் என்ன நம்புற? நீ என்ன நம்பிக்கை வச்சுக்க? எல்லாமே நம்பிக்கை வச்சுக்கிற நீ? சும்மா அல்லாஹ் சொல்லிட்டா எல்லாம் காரியம் செய்யாச்சு நம்ம இஸ்லாத்தை நினைச்சிருக்கிறியா நீ? இல்லை.
ஒன்றா முடியாது. நீ அவன்கிட்ட தான் போவ. அல்லாவை மறந்து விடுவாய். அல்லாவை தூர எறிந்து விட்டு நம்மளை காப்பாற்றக்கூடிய இவன் இருக்கிறான், இவன் காப்பாற்றுவான். அப்படியான உலக போயிட்டு இருக்கு இன்னைக்கு. பார்த்துக்க. சரி, இருக்கட்டும். பேசினில்லாஹி அல்லாஹ் நல்லது. என்ன தம்பி? ஆனால் நம்பிக்கை கொள்ளாதவர்களுக்கு அவர்களுடைய காதுகளில் செவிட்டுத்தனம் இருக்கிறது, இன்னும் அவர்களில் குருட்டுத்தனமும் இருக்கிறது. எனவே அவர்கள் வெகு தொலைவிலான இடத்திலிருந்து அழைக்கப்படுவார்கள். இப்போ எவெல்லாம் உன்னத்தை நம்பி இந்த சௌக்கியத்துக்கு சுகத்துக்கு ஓடுறானோ செவிட்டன்னு சொல்லிட்டான். செவிட்டு பையன்னு சொல்லிட்டான். நீ குரானை வச்சு என்ன ஓதுனாலும் நீ செவிடன்னு சொல்லிட்டான் எல்லாரையும். இப்போ யாரெல்லாம் வேலை செஞ்சுட்டாங்களோ செவிட்டு கூட்டம், குருட்டு கூட்டம் சொல்லிட்டான். கண்ணை கொடுத்த போதனத்துக்கு படிக்கிறதும் கிடையாது, நல்ல விஷயம் கேட்கறதும் கிடையாது, செவிட குருடன்னு சொல்லிட்டான் ஆண்டவன். இந்த குரான் ஓதிக்கிட்டு எல்லா ஷைத்தாங்களையும் செய்து கொண்டிருக்கின்றீர்களே இந்த கூட்டத்தை பார்த்து சொல்லிவிட்டான். அப்புறம் கூட்டுத்தான் இருக்கின்ற அப்புறம் இன்னும் அவர்களில் குருட்டுத்தனமும் இருக்கிறது. எனவே அவர்கள் வெகு தொலைவிலான இடத்திலிருந்து அழைக்கப்படுவார்கள். நீ என்ன ரொம்ப தூரம் போயிட்டா அல்லாட்ட தப்பிச்சுடுவேன் நினைத்து கொண்டாக. நீ அல்ல அவனை பார்க்கல அப்படி நினைச்சிருக்கியா? நீ எப்போது அல்லா உன்னோட இருக்கிறான்னு அது தெரியும் உனக்கு. நிச்சயமா எவ்வளவு தொலைவில் இருந்தாலும் சரிடா, உனக்குன்னு மரணம் விதிக்கப்பட்ட பொழுது பக்கத்திலிருந்து உயிரத்தா என்று வாங்கக்கூடிய மலக்குகள் இறங்கி விடுவார்கள். எங்கேயும் தப்பிக்க முடியாது. வெகு தொலைவில் இருந்தே அடைக்கப்படுவார்கள். எவ்வளவு தூரத்தில் இருந்தாலும் கண்ணிமைக்கு நேரத்தில் மலக்கள் வந்து உன்னுடைய உயிரை கைப்பற்றி செல்வார்கள். உனக்கு நரகம் நிச்சயமாகிவிட்டது என்ற விஷயத்தை கூறி எவெல்லாம் அல்லாஹ் விட்டுட்டு இந்த குரான் உனக்கு சுதந்திரக்கூடியது, நிவாரணி உனக்கு உரியது, உனக்கு வழிகாட்டி சொல்லியிருக்க, ரெண்டையும் தூக்கி போட்டேன். டாக்டர்கிட்ட போகிறேன், மருந்து சாப்பிட போகிறேன், ஊசி போட போகிறேன், அட்மிட் பண்ண போகிறேன், செலவு பண்ண போகிறேன் போடுறான இவனுடைய கதி நரகத்தில் முடிய போகின்றது என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். தைரியம் இருக்குதா? இந்த மருந்து சாப்பிட மாட்டேன், ஹாஸ்பிட்டல் போக மாட்டேன், ஊசி போட மாட்டேன் சொல்கிற தைரியம் இருக்குதா? சொல்ல முடியுமா? வர முடியுமா? இந்த வெகு தொலைவிலிருந்து அழைக்கப்படுவார். எவன் எங்கே இருந்தாலும் இழுத்துட்டு வரலாம், உயிரை வாங்கிட்டு வரான்னு அல்ல ஆர்டர் போட்டால் மலக்கள் வந்து கண்ணிமைக்கும் நேரத்தில் வேலையை முடித்துடுவார்கள். அவனுடைய கதையை முடிக்கின்றார்கள். முடிச்சுட்டா தம்பி? அல்லாஹ் அனுமதி கொண்டு அடுத்த ஞாயிற்றுக்கிழமை பார்ப்போம். அல்லாஹ் கிருபையால இன்று முடிச்சு கொள்கிறேன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஹஸ்புனல்லாஹ்.